Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து subnetting in variable length subnetting of variable length in classless inter domain addressing. ஓகேவா? அதாவது நமக்கு வந்து ஒரு மூணு சப்நெட்டா பிரிக்கணும், ஆனா ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்க கூடாது. சரியா? சோ இப்போ இந்த ஃபிகர்ல பாக்கும்போது எனக்கு S1 S2 S3 வேரியபிள் லென்த் டிஃப்ரெண்ட் லென்த் பேஸ் பண்ணி எனக்கு வந்து பிரிக்கணும். எதில்? கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்கில். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஐபி அட்ரஸ் எடுக்கிறோன்னா 245.248.128.0/20. ஸோ இதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்கே /20 இருக்குது. ஸோ 20 அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பிளாக் ஐடி வந்து 20. ஸோ ஹோஸ்ட் ஐடி வந்து எப்படி இருக்கும்? 32 minus 20, that is nothing but 12. ஸோ total number of host possible வந்து 2^12. ஸோ இந்த 12 bits எப்பயுமே நம்ம வந்து சப்நெட்டிங் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ஹோஸ்ட் பிட்ஸை தான் டச் பண்ணணும். நெட்வொர்க் பிட்ஸ் இங்கே வந்து பிளாக் ஐடி பிட்ஸை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ S1ல இப்போ எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வந்து 245.248. இப்போ இங்கே வந்து 8 பிட்ஸ், இங்கே 8 பிட்ஸ் இருக்குது, இங்கே 8 பிட்ஸ் இருக்குது, நமக்கு 20 பிட்ஸ் வேணும். ஸோ இங்கே இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா இதை நான் வந்து பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். 1 and 8 7 zeros. ஓகே, டாட் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் வந்து 8 + 8 16, 16 + 4 20. ஸோ 20 பிட்ஸ் ரிசர்வ்டு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பிட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ ரிமைனிங் எனக்கு வந்து 12 பிட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதில் தான் நான் வந்து சப்நெட்டிங் பண்ண போகிறேன். ஸோ பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது என்னது? இதுதான் ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ். ஸோ என்னோட லாஸ்ட் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும்? 245 ஃபார் S1 245.248.100 போட்டு, ஸோ இங்கே வந்து எனக்கு 4 0 இருக்குது. ஓகேவா? 4 பிட்ஸ் 0 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சப்நெட்டிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். S1. ஸோ S1க்கு நான் ஒரு பிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் 0. ஸோ 0 போட்டு மீதி எனக்கு ரிமைனிங் 3 zeros. 1 2 3 4 5 6 7 8. இதிலேருந்து இப்போ எது வரைக்கும்? ஸோ 245.248.1000. இப்போ இங்கே வந்து இதையும் நான் டச் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் சப்நெட்டிங் பண்ணுறதுனால இந்த பிட்டை நான் 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வரும்போது எனக்கு என்ன வரும்? 111.1234567 8. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 245.248.135.255. இது /21. இதான் என்னோட லாஸ்ட். இது 21 இன்னும் நான் ஏன் எழுதுகிறேன்? இப்போ நான் அப்பார்ட் ஃப்ரம் 12 பிட்ஸ் ஒரு பிட்டை வந்து ஃபிக்ஸடாக வச்சேன் சப்நெட்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ /21. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் என்ன? S1க்கு 245.248.0/21. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? S1 வந்து நான் பிரிச்சிருக்கிறேன். S1 நான் பண்ணியாச்சு. இப்போ S2 S3 நான் பண்ணணும். ஸோ S2 S3 பண்ணுறதுக்கு இப்போ S2 எப்படி நான் பண்ணலாம்? அதே ஐபி அட்ரஸை நான் பண்ணணும். ஸோ அதே ஐபி அட்ரஸை நான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 245.248.1000. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ 12 பிட்ஸ் நான் 20 பிட்ஸ் ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு S2க்கு நான் வந்து சப்நெட் பண்ணோம். ஸோ 1 போட்டுட்டேன். திருப்பி இங்கே ஒரு
எனக்கு இன்னும் இங்கேயும் நான் 0 இது பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், S2வையே வந்து செகண்ட் ஹாஃபை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும், 2ஆக பிரிக்கணும். ஸோ எனக்கு இங்கேயும் ஒன்று வேணும், இங்கேயும் ஒன்று வேணும். ஸோ அதனால் 2 பிட்டை இங்கே நான் ரிசர்வ் பண்ணுறேன். ரைட்டா? ரிசர்வ் பண்ணிவிட்டு எனக்கு மிச்சம் இருக்கிறது வந்து 00.1234567 ஓகே. இது எது வரைக்கும் போகும், லாஸ்ட் இது என்ன 245.248.10 அதாவது 1000 இங்கே வந்து 10 இது ஃபிக்ஸடு, எனக்கு ஃபிக்ஸடு. ஸோ இதில் என்ன வரும் 11.1234567 ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதோட ரேஞ்ச் என்னது, இந்த இது ரெண்டு என்னது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து 245 இதை சொல்கிறேன் நான் 245.248.139.255 இந்த ரேஞ்ச் என்னது, இந்த ரேஞ்ச் வந்து 245.248.136.0 ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து 245.248.136.0 to 245.248.139.255 ரைட்டா. இப்போ 136.0ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதாவது 245.248.136.0 இருக்குல்ல, இதை /22 போடுவேன். ஏன் 22 போடுவேன், ஏன்னா எனக்கு இங்கே அப்பார்ட் ஃப்ரம் 20 பிட்ஸ் 2 பிட்ஸை ரிசர்வ் பண்ணேன் சப்நெட் பண்ணுறதுக்காக. 245.248.139.255 ரைட்டா. ஸோ எனக்கு இப்போ S2 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து S3 எப்படி பண்ணுவேன், S3க்கு வந்து 245.248. அகெயின் எனக்கு இங்கே இதோட 20 பிட்ஸ் ரிசர்வ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் வந்து 0 போட்டேன். இப்போ S2 S3ன்னு பிரிக்கணும். ஸோ இங்கே 1 இன்ஸ்டெட் ஆஃப் 0 1. ஸோ இங்கே 00.1234567 ரைட்டா. 245.248.100 இந்த 11 இதுவும் ஃபிக்ஸட் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு எங்கேருந்து வரும் 11.1234567 ஸோ இது என்னது, எனக்கு இது வந்து 245.248.140.0/22 ஏன்னா இங்கே 2 பிட்ஸ் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பிட்ஸை சப்நெட் ஐடிக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு 245.248.143.255/22 ரைட்டா. ஸோ இப்போ S3யை நம்ம வந்து பிரித்தாச்சு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம S1 இப்போ இப்படி இருக்குல்ல, S1 S2 S3 இப்போ இங்கே வந்து பிரிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1ன்னு வச்சுக்கிறோம், இங்கே 0ன்னு வச்சுக்கிறோம், இங்கே 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் இதை வந்து நம்ம எப்பயுமே இங்கே ஃபஸ்ட்டு பிரிக்கும் போது இங்கே 0ன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை, மாற்றி கூட வச்சுக்கலாம். இங்கே 1 வச்சுட்டு இங்கே 0 வச்சுக்கலாம். இங்கே 0 வச்சா திருப்பி இதை வந்து 0 பிரிக்கலாம், 0 பிரிக்கலாம். நமக்கு வேண்டியது ரேஞ்ச் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக, எப்படி போட்டாலும் நமக்கு வந்து ரேஞ்ச் கரெக்டாக வரும் சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் லென்த் சப்நெட் வந்து கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம IPv4 அட்ரஸ் ஃபார்மேட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.